வாழ்க வளமுடன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி மக்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ கொப்புடையம்மன். இந்நகரின் மையப்பகுதியில் காவல் தெய்வமாக கொப்புடைய நாயகி அம்மனின் அழகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தின் கிராம தேவதையாக விளங்குகின்றால் கொப்புடைய நாயகி அம்மன். சிவாலயங்கள் பலவற்றுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சிதம்பரத்திற்கு உண்டு. மூலவரும் உற்சவரும் ஒருவராகவே இருப்பது வேறெங்கும் காணாத அதிசயமே. அதைப் போலவே காரைக்குடி கொப்புடைய நாயகி ஆலயத்திலும் மூலவரும் உற்சவரும் ஒருவரே. பொதுவாக காளி, துர்க்கை போன்ற உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் இருப்பார்கள். ஆனால் இங்கு அம்பாள் கிழக்கு நோக்கியிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றாள். மிகவும் சக்தி வாய்ந்த கொப்புடைய அம்மனை தன் குலம் காப்பாள் என்ற நம்பிக்கையோடு வணங்குபவர்களின் தீராத நோய்களை தீர்த்து வைப்பதுடன் அவர்களை வளமாகவும் வாழ வைக்கின்றாள். இங்குள்ள மக்கள் தங்கள் விவசாயம் செழிக்கவும், தொழில் விருத்திக்காகவும், கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டியும் அம்பிகையை பிரார்த்தித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபட்ட திருத்தலம் இது. இங்கு காட்டுப்பகுதியில் இக்கோவிலின் உபகோயிலான காட்டம்மன் கோயிலில் விளங்கும் காட்டம்மனின் தங்கையாக கொப்புடைய நாயகி விளங்குகின்றாள். இக்கோயிலின் வரலாற்று ஒரு செவிவழி செய்தியாக கூறப்படுகின்றது. அதாவது கொப்புடைய அம்மனுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் காட்டம்மனுக்கு 7 பிள்ளைகள் உண்டு. கொப்புடையம்மன் தன் சகோதரியை காண வரும்போது குழந்தைகளுக்காக கொழுக்கட்டை முதலான தின்பண்டங்கள் செய்து எடுத்து வருவாளாம். ஆனால் காட்டம்மனோ தன் சகோதரி குழந்தைகள் இல்லாமல் இருப்பதால் தன் குழந்தைகளை பார்த்தால் கண்பட்டு விடுமென்று அவர்களை ஒழித்து வைத்து விடுகிறாள். தன்னை தவறாக நினைத்த தன் சகோதரியின் மீது கோபம் கொண்ட கொப்புடையம்மன் ஒழித்து வைத்த குழந்தைகளை கல்லாக்கி விடுகின்றாள். அப்படியும் தன் கோபம் தணியாமல் அங்கிருந்து புறப்பட்டு காரைக்குடி வந்து அங்கேயே தெய்வமாக அமர்ந்து விட்டதாக கூறப்படுகின்றது. கல்வி, வீரம், செல்வம் என 3 ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளித்தரும் அம்பிகையே காரைக்குடி கொப்புடையம்மன். அம்பிகை தன் திருக்கோவிலில் ஸ்ரீசக்கரத்தின் மீது கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் ஜுவாலை கிரீடத்துடன் பஞ்சலோக உற்சவ திருமேனியில் வலதுகை அபயமளிக்கும் தோற்றத்துடனும், வலது மேல்கை சூலத்தை ஏந்தியபடியும், இடது மேல்கை பாசமேந்தியபடியும், இடது கீழ்கை கபாலத்தை தாங்கியும் அருள்பாலிக்கின்றாள். துர்க்கை அம்சத்துடன் விளங்கும் அம்பிகையை தொழில் விருத்தி பெற அனுதினமும் வணங்கிச் சென்று வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்கின்றனர் என்றால் மிகையாகாது. இத்திருத்தலத்தில் கருப்பண்ணசாமி வேறெங்கும் இல்லாத கோலத்தில் குதிரையில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். இத்திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் எனப்படும் பெரும் திருவிழா சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைகாசி மாதம் முதல் வாரம் முடிய 10 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இவளது பார்வைப்படும் வீதியே விலைமதிப்பற்ற பொன்னகைகள் விற்பனையாகும் நகைக்கடை பஜாராக அமைந்துள்ளது மேலும் சிறப்பு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கிழக்கு பார்த்த துர்க்கையம்மனை வழிபட்டால் வேண்டியது வேண்டியவாறே நிறைவேறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஒருமுறை வந்து வணங்கி அம்மனின் அருள் பெற்று செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.